Roger. Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. ஒரு மனுஷனை நல்லவனா உருவாக்குறதுலயும் வளர்க்கறதுலயும் அப்பா அம்மாவோட பங்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான பங்கு நண்பர்களுக்கு இருக்கு. தான் குழந்தைங்களோட நட்பு வட்டாரம் எப்படிங்கறத ஒவ்வொரு அப்பா அம்மாவும் சீரியஸா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஒரு தவறான நட்பு வட்டத்தின் மூலமா வாழ்க்கையை தொலைச்ச கதையை தான் பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை காலையில 11:30 மணி. ஃபேக்ஸ் மிஷினோட அலறலுக்கும் வாக்கி டாக்கியோட கதறலுக்கும் நடுவுல அமைதியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன். சிவப்பு கலர் சட்டை, காக்கி கலர் பேண்டோட அவசரமா உள்ள ஓடி வந்தான் அந்த மனுஷன். 45 இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள், 5.5 அடி உயரம். உள்ள வந்தவன் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் அவருடைய மனைவிய வீட்டுல காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. பதட்டமா இருக்கிற அந்த மனுஷனை மெதுவா ஆசுவாசப்படுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். வியாழக்கிழமை நைட் ஷிப்ட முடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மல்லிகாவையும் குழந்தைகள் சாரதா, பூஜா 2 பேரையும் காணோன்னு சொல்றாரு. எப்போல இருந்து காணோன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இன்ஸ்பெக்டர் ஆச்சரியப்படுத்துச்சு. எப்போன்னு தெரியல சார், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டப்போ கடைசியா செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்ததா சொன்னாங்க சார். கடைசியா செவ்வாய்க்கிழமை நைட்டு மனைவியும் குழந்தைகளையும் பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்திருக்காங்க, இவர் பார்க்கல. புதன்கிழமை வியாழக்கிழமை இல்லாம வெள்ளிக்கிழமை காலையில தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கறாருன்னா ஒருவேளை இவரே அவங்க 3 பேருக்கும் ஏதாவது பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு டைம் எடுத்துட்டு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரோன்ற டவுட் இன்ஸ்பெக்டருக்கு வருது. ஏன்னா எல்லா குற்றத்திலையும் 24 மணி நேரம் கோல்டன் அவர். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு குற்றம் ரிப்போர்ட் செய்யப்பட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். அந்த 24 மணி நேரத்தை போலீஸுக்கு கொடுக்காம 2 நாள் கழிச்சு வந்து இவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அபிஷியலா அவர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குற இன்ஸ்பெக்டரை பின்னாடி இருந்து சப் இன்ஸ்பெக்டர் தனியா கூப்பிடுறாரு. மனைவிய காணோன்ற கம்ப்ளைண்ட ராஜன் எழுதிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூமுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அங்க சப் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொல்ற விஷயம், சார் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நானே ஒரு 2-3 தடவை நியூசன்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். ரோட்ல குடிச்சிட்டு சண்டை போடுறது, அடிதடியில ஈடுபடுறது சார். அப்புறம் இவர் பொண்டாட்டி ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நானே ஒரு 2-3 தடவை ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கேன் சார். சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன தகவலை கேட்டுட்டு திரும்ப ராஜன் கிட்ட போறாரு இன்ஸ்பெக்டர். எதனால 2 நாள் நீங்க உங்க மனைவிய பார்க்க போலன்ற கேள்விக்கு ராஜனோட பதில் இன்ஸ்பெக்டரை திக்குமுக்காட வச்சது. காணாம போன மனைவி குழந்தைகளை பத்தி 2 நாள் கழிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு ராஜன். ஏன் 2 நாள் நீங்க இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுக்கலன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு, சார் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்தேன் சார். எந்த மாதிரியான ஃப்ரெண்டுன்ற விசாரணையை இன்ஸ்பெக்டர் அழுத்தி கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிறத ஒத்துக்கிறாரு ராஜன். மனைவிக்கும் இவருக்கும் அது சம்பந்தமா நிறைய நேரங்கள்ல தகராறு வந்திருக்குதுன்றதையும் குடி போதையில மனைவிய போட்டு அடிச்சதையும் ஒத்துக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல தானும் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளுக்காக இணக்கமா இருந்தத அழுத்தி சொல்றாரு. சார் செவ்வாய்க்கிழமை மதியானம் கூட என் ஆபீஸ்க்கு வந்தார் சார். சாதாரணமா தான் பேசணும், எங்களுக்குள்ள சண்டைலாம் கிடையாது, நீங்க யார்ட்ட வேணா கேட்டு பாருங்க. இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. மனைவிய ஏற்கனவே உடல் ரீதியா தாக்கி இருக்காரு. குடி போதையில இவர் என்ன செய்யறாருன்றது இவருக்கே தெரியலன்றத அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல முதல் சந்தேகம் கணவர் மேலதான்றத இன்ஸ்பெக்டர் உறுதிப்படுத்திக்கிறாரு. ராஜ் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட படிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். காணாம போனவங்க 3 பேர். மல்லிகா வயது 38, அந்த ஏரியால இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. குழந்தைகள் சாரதா வயசு 16, பூஜா வயசு 13. இவங்க 3 பேருமே கடைசியா இருந்தது தன்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தையோட பர்த்டே பார்ட்டியில. செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:15 அப்புறம் இவங்களை யாருமே பார்க்கல. எங்க போனாங்கன்றதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. வீடு பூட்டப்பட்டிருக்கு. வீட்டுல இருந்து எந்த பொருளும் திருடு போகல. வெளியூருக்கு போனதுக்கான எந்த தடயமும் இல்ல. திடீர்னு ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு எப்படி இவங்க 3 பேரும் காணாம போவாங்கன்ற கேள்வியோட விசாரணை ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். மல்லிகா பணிபுரிஞ்ச இடமான சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க அவங்களுடைய நண்பர்கள் யார் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில இருந்து இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், மல்லிகாவுக்கும் அவங்க கணவர் ராஜனுக்கும் நடுவுல எப்பயுமே சண்டைகள் இருந்திருக்கு.
பல நேரங்கள்ல அது அவருடைய குடிப்பழக்கத்தை பத்தி, வேற பெண்களோட தொடர்பை பத்தி, சில நேரங்கள்ல அவருடைய நடவடிக்கைகளை பத்தி. இப்படி சண்டைகள் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக 2 பேரும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுல 2 பேருமே உறுதியா இருந்திருக்கிறாங்க. ராஜனுக்கு வேற வேற பெண்களோட தொடர்பு இருந்தது அப்படிங்கறத மல்லிகா நிறைய தடவை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. மல்லிகாவோட நெருங்கிய தோழியான ஒருத்தர் கிட்ட ராஜன் தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சு அதனால மல்லிகாக்கும் அவங்க தோழிக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்ததுன்றத கடையில இருக்கிறவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. இந்த விசாரணை எல்லாம் இன்ஸ்பெக்டர் முடிக்கும் போது சூப்பர்வைசர் ரகுராம் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாரு. சார், இவங்க சொல்ற மாதிரி ராஜனும் மல்லிகாவும் பிரிஞ்சு போக கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க சார். ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மல்லிகா டைவர்ஸ பத்தி சீரியஸா யோசிக்கிறதா சொன்னாங்க. அது தவிர ராஜன் கொஞ்சம் இந்த லோக்கல் ரவுடிசத்துல ஈடுபடுறதா மல்லிகா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார். சார், அப்புறம் கீழ வளவுல ஒரு பார் எரிஞ்சு 15 பேர் இறந்து போன கேஸ் ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த கேஸுக்கும் ராஜனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மல்லிகா சந்தேகப்பட்டாங்க சார். குழந்தைகளோட பர்த்டே சனிக்கிழமை வருது, அது முடிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி நான் தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். ராஜன் மேல இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு பொண்ணோட தொடர்பு, தான் செஞ்ச குற்றத்தை போலீஸ்ல சொல்லி தன்னை புடிச்சு கொடுத்துருவாங்களோன்ற பயம், இதெல்லாம் ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். 2 நாள் கழிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து ராஜன் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது இன்ஸ்பெக்டருக்கு வந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. தன்னுடைய மனைவி மல்லிகாவையும் குழந்தைகள் சாரதா பூஜாவை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு ராஜன். மல்லிகா வேலை பார்த்துட்டு இருந்த சூப்பர் மார்க்கெட்ல விசாரிக்கும் போது அதனுடைய சூப்பர்வைசர் மல்லிகா ரொம்ப சீரியஸா ராஜ டைவர்ஸ் பண்ணிரலான்றத யோசிச்சுட்டு இருக்காங்கன்றத சொல்றாரு. அது தவிர சமீபத்துல பார்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல 15 பேர் இறக்கிறதுக்கு காரணமா இருந்ததுல ராஜனுக்கும் பங்கு இருக்குன்னு மல்லிகா சந்தேகப்பட்டு இருந்ததா சூப்பர்வைசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. எங்க மனைவி தன்னை காட்டி கொடுத்துருவாங்களோன்ற பயத்துல அவங்கள ராஜனே ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற கோணத்துல இன்ஸ்பெக்டர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. சார், அந்த பார் கேஸ்க்கும் எனக்கும் சத்தியமா சம்பந்தம் இல்ல சார். அவ என்ன செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது கூட அதை பத்தி எதுவுமே சொல்ல சார். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எத்தனை தடவை கேட்டாலும் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் ராஜன் சொல்ற அந்த விஷயம் மாறவே இல்லை. தனக்கும் அந்த பார் ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லன்றத ராஜன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அந்த நேரத்துலதான் சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு முக்கியமான க்ளூவோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்றாரு. பார்ல நடந்த ஆக்சிடென்ட்ல 15 பேர் இறந்தாங்கன்றதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஏரியால இருக்கிற இந்த சின்ன சின்ன ரவுடிங்கள் எல்லாம் பிடிச்சு விசாரிக்கும் போது அந்த பார்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் பார் ஓனர் தான் எல்லாரும் பேசிக்கிறதா சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார் ஓனருக்கு 38 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைச்சத இன்சூரன்ஸ் கம்பெனி உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதுல எந்த உண்மை மல்லிகாக்கு தெரியும்? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விகளோட பார் ஓனரை வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சார், நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ்க்காக பாருக்கு நானே தீ வைக்க சொல்ல சார். விபத்துல செத்தவங்கள 4 பேர் என்கிட்ட 15 வருஷமா வேலை செஞ்சிருந்தாங்க சார். அவங்களுக்கு கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடூரமானவன் இல்ல சார். அந்த விபத்துல செத்த ஒரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் சார். பார் ஓனர் சொன்ன இந்த 3 லட்சம் விவகாரத்தை கான்ஸ்டபிள் வச்சு வெரிஃபை பண்றாரு இன்ஸ்பெக்டர். பார் ஓனர் சொன்ன தகவல்கள் உண்மையா இருக்கு. மேலும் விசாரணையில பார் ஓனருக்கு யார் மேலையும் சந்தேகம் இல்ல, நடந்தது ஒரு விபத்தா மட்டும்தான் சார் இருக்க முடியுங்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சிட்டு இருக்கிற தகவல்கள் வேற மாதிரி இருக்கு. இந்த விபத்தை பண்ணது யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் இப்ப மல்லிகாவோட உயிருக்கே ஆபத்துங்கிறத இன்ஸ்பெக்டர் நம்புறாரு. மல்லிகாவுடைய கணவர் ராஜ கூட்டிட்டு வந்து ஓனர் கிட்ட காமிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஓனருக்கு ராஜ சுத்தமா தெரியல. அப்போ ராஜும் ஓனரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இல்லாதவங்களா இருக்காங்கன்னா மல்லிகா ஒருவேளை ராஜ் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பயந்தது தப்போன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த நேரத்துலதான் ராஜ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். சார், இத பத்தி நான் என் பக்கத்து வீட்டு பசங்க கிட்ட விசாரிச்சப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். அத அந்த பசங்க பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை நான் கால் பண்ண ட்ரை பண்றேன், ரீச் பண்ணவே முடியல சார். எங்க இருக்காங்கன்னே தெரியல. தன்னுடைய மனைவி மல்லிகாவை காணோன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு கணவர் ராஜ். மல்லிகா காணாம போன அன்னைக்கு தன்னுடைய நண்பர்கள் 2 பேர் மல்லிகாவை சந்திக்க வீட்டுக்கு வந்திருந்ததாகவும் அவங்க இப்போ தன்னுடைய தொடர்புல இல்லன்றதையும் ராஜ் சொல்றாரு. போன் நம்பர்ஸ் நாட் ரீச்சபிளா இருக்கு, வீட்டுல ஆள் இல்ல. மல்லிகாவும் குழந்தைங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்த கடைசி ஆள் இந்த 2 பேர் தான். ஒருவேளை மல்லிகா காணாம போனதை பத்தி இந்த 2 பேருக்கும் தெரியுமா? அல்லது
காணாம போக வச்சதுல இவங்களுக்கு பங்கு இருக்கான்ற சந்தேகத்தோட இன்ஸ்பெக்டர் அவங்கள பத்தி விசாரிக்க உத்தரவு போடுறாரு. விசாரணையில கிடைச்ச விஷயங்கள் இன்ஸ்பெக்டர் சுத்தமா எதிர்பார்க்காத விஷயங்கள். வீட்டுக்கு வந்த 2 பேர்ல ஒருத்தனோட பேர் முனிஸ். கற்பழிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போயிட்டு 6 வருஷம் கழிச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கான். சின்ன சின்ன திருட்டு, அங்கங்க அடிதடி வேலைன்னு அந்த ஏரியாக்குள்ள முனிஸோட பேரு எல்லா தப்பான விஷயங்களுக்கும் பிரபலமான ஒண்ணு. ஏரியாக்குள்ள சின்ன வயசு பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செஞ்சதா முனிஸ் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதனால ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஏரியாவை மாத்திட்டே இருந்திருக்கிறான் முனிஸ். முனிஸோட மல்லிகாவை பார்க்க வந்த இன்னொரு ஆள் சுந்தரம். போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் அவன் பேர் சுந்தரம்னு இருக்கும். ஏரியால அவனை கேட்டா எல்லாரும் சைலண்ட் சுந்தரம் தான் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஆள். 6 அடி 2 அங்குலம் உயரம். எப்பயுமே யாரையுமே சத்தம் போட்டு பேசாத ஒரு ஆள். ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா கொலை செய்ய கூட தயங்க மாட்டான்றத அவனுடைய நண்பர்களும் ஏரியாக்காரர்களும் உறுதியா சொல்றாங்க. சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சிருக்கான் சுந்தர். 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் படிப்புல டாப்பரா இருந்த சுந்தர் 11th 12th போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கான். நண்பர்கள் யாராவது எதிர்த்து பேசினா அவங்கள போட்டு அடிக்கிறது, ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இருக்கிற பூனைகளை ஒரு சாக்குல போட்டு அடைச்சு அத சுவர்ல எரிஞ்சு விளையாண்டு அந்த பூனைகள் சாகிறத ரசிச்சு பாக்குறதுன்னு சுந்தருடைய நடவடிக்கைகள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள். பல நேரங்கள்ல அவனுடைய அப்பா அம்மாவுக்கு கம்ப்ளைண்ட் போயிருந்திருக்கு. சில நேரங்கள்ல அவனை மனநல மருத்துவர்கிட்டையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்ச நாள் அமைதியா எதுவுமே நடக்காத மாதிரி மாறிக்கிற சுந்தர் மறுபடியும் தன்னுடைய பழைய பாதைக்கு திரும்புறத அவனுடைய அப்பா அம்மாவாலையும் தடுக்க முடியல, ஆசிரியர்களாலையும் தடுக்க முடியல. இந்த ரிப்போர்ட்ஸை இன்ஸ்பெக்டர் படிச்சிட்டு இருக்கிற நேரத்துலதான் சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு முக்கியமான க்ளூவோட உள்ள வந்தாரு. சார், இந்த சுந்தர் முனிஸ் 2 பேரும் ஒரே நேரத்துல ஜெயில இருந்திருக்காங்க சார். முனிஸ் ரேப் கேஸ்க்காக உள்ள போன அதே நேரத்துல சுந்தர் ஒரு திருட்டு கேஸ்ல உள்ள போயிருக்கான் சார். அங்க இருந்து தான் இவங்க 2 பேருக்கும் பழக்கம் சார். ரிலீஸ் ஆகி வந்த உடனே சுந்தர் இருக்கிற இடத்துக்கே முனிஸும் வந்துட்டான் சார். சார், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சுந்தருக்கு 22 வயசு சார். சுந்தரும் அவன் ஃப்ரெண்டும் ஒரு கடையில திருடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் விசாரணையில சுந்தர் ஒத்துக்கவே இல்ல குற்றத்தை. ஆனா அவன் ஃப்ரெண்டு சாட்சி சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான். அவன் ஃப்ரெண்ட் அப்ரூவர் ஆனதுனால வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுக்கு போனவன் அடுத்த நாள் காலையில கோர்ட்டுக்கும் வரல சார். ஆளும் அப்ஸ்காண்ட். அந்த பையன் கோர்ட்டுக்கு வராததுனால சுந்தர் மேல இருக்கிற கேஸ நிரூபிக்க முடியல. அவனும் வெளில வந்துட்டான். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, அந்த தப்ப ஒருத்தன் போலீஸ்ல சொல்ல ரெடி ஆகும் போது அந்த விட்னஸ மிஸ்ஸிங்னு மாத்திரதான் சுந்தரோட ஸ்டைல். அப்போ இந்த சுந்தர் எங்க இருக்கான்? மல்லிகாக்கு என்ன ஆச்சு? சுந்தருக்கும் முனிஸுக்கும் ராஜனுக்கும் எப்படி தொடர்பு அப்படிங்கிற விசாரணையில தான் ராஜனும் சுந்தரும் ஒரு நேரத்துல ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்காங்க. வேலை பார்த்த இடத்துல ஆரம்பிச்ச நட்பு நாளடைவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. முனிஸ், ராஜன், இன்னும் சில பேரை தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அடியாள் கும்பல் மாதிரி நடத்திட்டு இருந்திருக்கான் சுந்தரம். ஒருவேளை அந்த பார்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் சுந்தரத்துக்குமான கனெக்ஷன்ல தான் மல்லிகாவை இப்ப சைலண்ட் ஆக்கியிருக்கானா அப்படிங்கிற ஆங்கிள் சுந்தரத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். சுந்தரத்துடைய நண்பர்கள் கிட்ட தன்னுடைய விசாரணையை பண்ணிருக்கும் போதுதான் ஒரு முக்கியமான தகவலை ஒருத்தர் சொல்றாரு. சார், அவன் ஒரு சிவப்பு கலர் பிரீமியர் பத்மினி கார் வச்சிருந்தான் சார். அந்த கார் அவன் குழந்தை மாதிரி பாத்துப்பான் சார். சார், சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த காருக்கு பட்டு துணியில கவர் செஞ்சு போட்டுருந்தான் சார். காரை யாரையுமே தொட விட மாட்டான் சார். வண்டியில யாரையும் ஏத்த கூட மாட்டான். ஆனா திடீர்னு முந்த நேரத்து காரை வித்துட்டு போறதா சொன்னான் சார். அன்னைக்கு வந்து மொதல் கஸ்டமர் கிட்டே வெறும் 80,000 ரூபாய்க்கு அந்த காரை வித்துட்டு இருக்கான் சார். ஆசாசியா வச்சிருந்த காரை அவசரமா வித்துட்டு எங்கேயோ ஊரை விட்டு ஓடி இருக்கான் சுந்தர். இப்ப இந்த சுந்தரை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். செல்போனை ட்ராக் பண்றது எந்த யூஸும் தரல. வேற எந்த விதத்திலையும் சுந்தரை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கவே இல்லை. சுந்தரோட ஜெயில இருந்தவங்க, ஜெயில இருந்து இப்ப வெளியில வந்தவங்கன்னு ஒவ்வொருத்தர் தகவலையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். யாராவது ஒருத்தர் கிட்ட சுந்தர் போய் நின்னா கண்டிப்பா தனக்கு தகவல் வந்துரும் வெயிட் பண்ணிருக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தகவல் மணி அடிச்சுட்டே எதிர்த்தாப்புல வந்தது. ஃபயர் இன்ஜின் கிராஸ் பண்ணி போய் 10வது நிமிஷம் ஒரு 7 பேர் ஒருத்தனை அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. சார், ஒயின் ஷாப்ல ஓவரா குடிச்சிட்டு தகராறு பண்ணா சார். என்னன்னு கேட்டதுக்கு தீ வச்சிட்டான் சார். நல்ல வேலை அவன் தூக்கி போட்டது கூரை மேலதான் சார் விழுந்துச்சு. கேஸ் மேல விழுந்துருச்சுன்னா கேஸ் வெடிச்சு எல்லாரும் செத்துருப்போம் சார். ஏய், சரக்கு கேட்டா குடுக்கணும். ஏன் காசுரா? எவ்வளவு வேணா குடிப்பேன்.
உனக்கு என்னடா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம முழு குடி போதையில தள்ளாடிக்கிட்டு இருந்த அந்த கேரக்டரை பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். உள்ள வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஒயின் ஷாப்ல வேலை பாக்குறவங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவன் வளர்ன வளரல்கள்ல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு முக்கியமான க்ளூ காத்துக்கிட்டு இருந்துச்சு. யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோன்னு தெரியாம கொடுத்துருக்கீங்க. வெளில வந்தீங்க கொன்னுடுவேன். இந்த பார் என்னடா குட்டி பாரு, அவ்வளோ பெரிய பாரு எங்க பிளான்ல அரை மணி நேரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு பார எரிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் சமீபத்துல பார்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனது இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்கிற மல்லிகா காணாம போன கேஸோட சம்பந்தப்பட்ட பார் ஃபயர் ஆக்சிடென்ட் தான். அதை செஞ்ச ஆளு இவன் தானாங்கிற டவுட் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. எதை கேட்டாலும் பதில் சொல்ற நிலைமையில அவன் இல்ல. கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவனை லாக்அப்ல வைக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். காலையில தெளிவானதுக்கு அப்புறம் விசாரணையை கண்டினியூ பண்றதுக்காக. விடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சுயநினைவோட இருக்கிற அவங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. சார், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். யாரோ உங்ககிட்ட தப்பான தகவல் சொல்லிருக்காங்க சார். அந்த பாருக்கு நான் போனதே இல்ல சார். விசாரணையோட ஆரம்பத்துல மழுப்பலான பதில்களுக்கு அப்புறமா முறையான விசாரிப்புக்கு அப்புறம் மெதுவா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அழகு. அந்த பாருடைய ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்றதுக்காக அந்த பாருக்கு தீ வைக்க சொன்னதாகவும் அந்த டீலிங்க்கு தனக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும் தன்னுடைய நண்பர்களான சுந்தர், முனீஷ், அழகு, சுதாகர் 4 பேரும் சேர்ந்துதான் இத பிளான் பண்ணி செஞ்சதாவும் ஒத்துக்கிறான் அழகு. பாருக்கு அவனே காசை கொடுத்து தீயும் வைக்க சொல்லியிருக்கான். அன்னைக்கு இன்னும் நல்லவ மாதிரி பேசிட்டு போனா மல்லிகாக்கு ஏதாவது நடந்ததுன்னா அவன் தான் பொறுப்பு. கூப்பிடி அந்த பார் ஓனரை. குழப்பமான ஒரு முகத்தோட உள்ள வராரு பாரோட ஓனர். சார், எதுக்கு சார் வர சொன்னீங்க? அத அவன் சொல்லுவான். யாரு? யார் சார் இவரு? பார் எரிஞ்ச வழக்குல பார் ஓனர் தான் தனக்கு பணம் கொடுத்து அந்த பாரை எரிக்க சொன்னதா சொல்ற அழகு. பார் ஓனரை நேர்ல பார்த்தோன்னே இவர் யாருன்னு கேட்டது இன்ஸ்பெக்டரை இன்னும் அதிர்ச்சி ஆக்குச்சு. யார் சார் இவரு? டேய், அரைஞ்சிடுவேன். பார் ஓனரா தெரியல? ஐயா சார், அது இவர் இல்ல சார். கண்டிப்பா எங்கேயோ ஒரு குழப்பம் நடந்திருக்குதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. பார் ஓனரை கூட்டிட்டு வந்தது யாருன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு சுந்தர் தான் கூட்டிட்டு வந்தான்னு பதில் சொல்றான் அழகு. சுந்தர் எல்லா குற்றங்களும் ஆரம்பிக்கிற இடமும் அவனாதான் இருக்கான், வந்து முடிக்கிற இடமும் அவனாதான் இருக்கான். இப்ப எங்க இருக்கான்ற கேள்வியோட இன்ஸ்பெக்டர் சுந்தரையும் முனிசியும் பத்தின தகவல்களை பக்கத்து ஊர்கள் எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்க சொல்றாரு. அந்த நேரத்துலதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. பக்கத்து ஊர்ல அடையாளம் தெரியாத 37-38 வயது மதிக்கத்தக்க பெண்ணுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு ஃபேக்ஸ்ல சொல்லுது. இன்ஸ்பெக்டருடைய முதல் சந்தேகம் ஒருவேளை இது மல்லிகாவா இருக்குமோன்ற டவுட் தான். அடையாளம் காட்டுறதுக்காக ராஜ கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு இன்ஸ்பெக்டர். அங்க கண்டெடுக்கப்பட்ட உடல் மல்லிகாவோடது இல்ல. வயது அடையாளங்கள் ஒரே மாதிரி இருக்குது, ஆனா ஆள் மல்லிகா இல்லன்றத உறுதிப்படுத்திக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த நேரத்துலதான் ராஜ் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. சார், இந்த கொலை நடந்திருக்க ஸ்டைல பார்த்தா சுந்தர் தான் இதை பண்ணிருப்பானு தோணுது சார். ஸ்டைலா? என்ன ஸ்டைலு? சார், சுந்தர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் சார். ஒரு முறை நான் சுந்தர் கிட்ட நாங்கெல்லாம் இப்படி எங்க ஆளுங்களோட வெளில சுத்திட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ, அடப்போடா போனோமா நேரா மூஞ்சில மயக்கம் இருந்த அப்புனோமா ஜாலியா இருந்தோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னா சார். யூசுவலா மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களை கெடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவான் சார். திடீர்னு மயக்கம் பாதிரியே தெளிஞ்சிருச்சுன்னா அவங்களை கொலை பண்றதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சிருக்கான் சார். உடம்புல ஒரு கீரல் கூட விழாம சிரிச்ச மாதிரியே அவங்க சாகணும்னு தான் சார் கொலையே பண்ணுவான். இந்த பாடியை பாருங்க சார், பொண்ணு சிரிச்ச மாதிரியே இருக்கிறா. கண்டிப்பா இது சுந்தரா தான் சார் இருக்கும். டெட் பாடியில இருந்து எடுக்கப்பட்ட கைரேகைகள் சுந்தரோட கைரேகைகளோட ஒத்து போகுது. இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்காங்கன்றத முடிவு பண்றாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன பொண்ணோட பேரு ராணி. நைட்டு வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு தனியா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறா. ஆனா வீட்டுக்கு போய் சேரவே இல்லை. 8:45 அப்புறம் ராணியை யாருமே உயிரோட பார்க்கவும் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ராணி இறந்து 10 மணி நேரம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. நேரம் காலையில 10 மணி. ராணியோட ஊருக்கும் இப்ப அவ டெட் பாடி கண்டெடுக்கப்பட்டிருக்க ஊருக்குமான டிராவல் டிஸ்டன்ஸே 1 மணி நேரம் இருக்கும். 8:45 பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பின ராணி அதுக்கப்புறம் காணாம போறாங்க. ராணி இறந்த நேரம்னு அட்டாப்சி சொல்றது நைட்டு 12 மணி.
8:45க்கும் 12 மணிக்கும் நடுவுல தான் ராணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த ஏரியால தான் எங்கேயோ சுந்தர் இருக்கான்றத உறுதிப்படுத்திக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஊரு முழுக்க சுந்தரன் முனிஸோட போட்டோவை பிரிண்ட் அடிச்சு ஒட்ட சொல்றாரு. யாராவது இவங்களை பார்த்தா உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்க சொல்லி வலைய விரிச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்க வேடன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு அன்னைக்கு சாயங்காலமே இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த ஏரியால சின்னதா ஒரு அடியாள் கும்பலை வச்சு அடிதடி, மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற சுந்தருங்கிறவன் மேலதான் சந்தேகம் வந்திருக்கு இன்ஸ்பெக்டருக்கு. சுந்தரையும் அவனுடைய அடியாளான முனிஸும் கடைசியா மல்லிகாவை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே மல்லிகாவை பார்க்கல. சுந்தர் கடைசியா இருந்த இடத்தோட தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊர் முழுக்க சுந்தரையும் அவனுடைய கூட்டாளியான முனிஸோடைய போட்டோவையும் பிரிண்ட் எடுத்து ஒட்டுறாங்க போலீஸ். இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரியே அன்னைக்கு சாயங்காலம் ஒரு போன் கால் வருது. சார், நீங்க ஒட்டின அந்த போட்டோவை நான் பார்த்தேன் சார். சார், அந்த போட்டோல இருக்கிற ஒருத்தன் எங்க ஏரியால இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசல்ல 3 நாளா நின்றுட்டு இருக்கான் சார். சார், அங்க போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன் சார். ஏற்கனவே சின்ன குழந்தைங்க கிட்ட தப்பான முறையில நடந்துக்க ட்ரை பண்ற முனிஸ பத்தி இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். டெய்லி காலையில கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசல்ல சின்ன பொண்ணுங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆள் முனிஸ் தான்றதுல இன்ஸ்பெக்டருக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்ஸ்பெக்டரோட ஒரே கேள்வி, நாளைக்கு காலையிலயும் முனிஸ் அதே ஸ்கூல் கிட்ட வருவானா இல்ல வராம எங்கேயாவது போயிருவானா? ஒருவேளை ஊர் முழுக்க ஒட்டியிருக்க போஸ்டரை சுந்தரும் முனிசுமே பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிட முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற சந்தேகங்கள் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. ஊரை விட்டு வெளியில போறதுக்கான எல்லா பாதைகளையும் பிளாக் பண்றாரு இன்ஸ்பெக்டர். போற வண்டிங்க, பஸ்ஸுங்க, 2 வீலர் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் உத்தரவிடுறாரு. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த நாள் காலையில ஸ்கூல் வாசலுக்கு முனிஸ் வரல. இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்றது தெரியல. எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்றதுன்ற யோசனையில இருந்த இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ஷ்டம் ஒரு போன் ரூபத்துல வந்தது. மல்லிகா காணாம போன கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த குற்றத்துல தேடப்படும் குற்றவாளியான சுந்தரையும் முனிஸையும் எந்த ஊர்ல இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த ஊர்ல எங்க இருக்காங்கன்றது தெரியாம அந்த ஊரை விட்டு வெளியில போற பாதைகளை பிளாக் பண்ணி அவங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி செஞ்சிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்றதுன்ற யோசனையில இருந்த இன்ஸ்பெக்டருக்கு மதுரை மத்திய சிறையில இருந்து வந்த ஒரு போன் கால் முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு. சார், வணக்கம் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி முனிஷா அந்த சுந்தர் கூட ஜெயில இருந்தவங்க லிஸ்ட்ல எடுத்து பார்த்தேன் சார். அதுல மோகன் ஒருத்தன் மட்டும் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கான் சார். அவன் ஊர் எது? ஒருத்தன் ரேபிஸ்ட், இன்னொருத்தன் திருடன், கூலிக்கு கொலை பண்றவன், அடுத்தவங்களை மிரட்டி காசு பறிக்கிறவன். இந்த 2 பேருக்கும் அந்த ஊர்ல இடம் கொடுக்கறது ஒரு நல்லவனா இருக்க மாட்டான்ல. இவங்கள மாதிரியே ஒருத்தனா தானே இருக்க முடியும்ன்ற இன்ஸ்பெக்டரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. முனிஸோடையும் சுந்தரோடையும் ஜெயில இருந்தவங்க யாராவது சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்காங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் தான் அந்த போன் கால். ஜெயிலர் சொன்ன தகவல் படி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அதே ஊர்ல இருக்கிற மோகனோட அட்ரஸ் கிடைக்குது. மோகனோட வீட்டை சுத்தி வளைக்குது போலீஸ் படம். உள்ள இருந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு இன்ஸ்பெக்டர். ஏரியால இருந்த அந்த பார் ஓனர் கிட்ட பணம் கேட்டு தகராறு பண்ணியிருக்கான் சுந்தர். உனக்கெல்லாம் தர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஓனர் போயிட்டாரு. அதனாலதான் ஓனர் தான் எரிக்க சொன்னாருன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள்ட்ட செட் பண்ணி அந்த பாரை எரிச்சிருக்கான். ஆனா அதுல அவன் எதிர்பார்க்காத விஷயம் 15 பேர் இறந்து போனது. இந்த பிளான ராஜுடைய வீட்டுல இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ராஜுடைய மனைவியான மல்லிகா கேட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த செவ்வாய்க்கிழமை ராஜ் வீட்டுல இருக்கானான்னு பார்க்க போயிருக்கிறான் சுந்தர். அந்த இடத்துல நீ பண்ண காரியம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு தெரியும், என் கணவரை இதுல சம்பந்தப்படுத்தாதன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க மல்லிகா. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மல்லிகா எப்படி இருந்தாலும் போலீஸ்க்கு போயிருவாங்கன்றது சுந்தருக்கு புரிஞ்சுது. ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப செய்ய ஆரம்பிச்சான். மல்லிகா வந்த வீட்டுல இருந்து கடத்திட்டு வந்துடலான்னா குழந்தைங்க 2 பேரும் தன்னை பார்த்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போனா கண்டிப்பா கடைசியா மல்லிகா நம்ம கூட பேசிட்டு இருந்தத போலீஸ் கிட்ட சொல்லிருவாங்கன்னு அவங்க 2 பேரையும் சேர்த்து கடத்தி கொலை பண்ணிருக்கான். ஆனா சுந்தர் எதிர்பார்க்காத விஷயம், எதிர்த்த வீட்டு குழந்தைங்க தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு மல்லிகாவோட குழந்தைங்களை கூப்பிட வந்தபோது உள்ள இருந்த சுந்தரையும் முனிசையும் பார்த்தது. தன்னுடைய கணவரான ராஜுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சதை தவிர மல்லிகா எந்த தப்பும் பண்ணல. குடிகாரனா இருந்தாலும் பல பெண்களோட தொடர்பு இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு ஒண்ணுங்கும் போது
பதறி துடிச்சு தேடிட்டு இருந்திருக்கிறாரு ராஜ். ஆனா அவருடைய தவறான சகவாசம், தப்பான நட்பு வட்டம் அவருடைய மனைவியும் குழந்தைங்களையும் அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. காலம் முழுக்க தன்னுடைய மனைவி குழந்தைகள் இறந்ததுக்கு காரணம் தான் தான்ற குற்ற உணர்வோடு தான் இனிமே ராஜன் வாழ முடியும். Radio City presents Crime Earn City.